Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம வீடியோல Realme P3 ஓட இனிஷியல் சாஃப்ட்வேர் செட்டப் அண்ட் சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹலோ பேஜ்க்கு வந்துரும். சாஃப்ட்வேர் செட்டப் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து தான் பண்ணோம். ஒரு சில ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து ஜெனரலா நிறைய ஃபோன்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணும்போது அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்மளால செட்டப் பண்ண முடியும். இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் இதை மட்டும் கேர்ஃபுல்லா பாருங்க. ஃபோனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஹலோ பேஜ்ல நம்ம நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் லாங்குவேஜுமே வந்து அவைலபிளா இருக்கு. நான் இப்போ வந்து இங்கிலீஷ்ல செட்டப் பண்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ எந்த கண்ட்ரில இருந்து நீங்க செட்டப் பண்றீங்களோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். யூசர் அக்ரிமெண்ட் பேஜ், இந்த பேஜ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து கொடுத்தாகணும். செட்டப் யூசிங் அனதர் டிவைஸ், இந்த பேஜ்ல வந்து பழைய ஃபோன்ல இருக்க டேட்டா வந்து நீங்க காப்பி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேஜ் வந்து செலக்ட் ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இதை பத்தியுமே வந்து நம்ம சேனல்ல வீடியோ பண்ணியிருப்போம். பழைய ஃபோன்ல இருக்க டேட்டா வந்து புது ஃபோன்ல எப்படி காப்பி பண்றதுன்னு. பட் இப்போ வந்து நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து செட்டப் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் கொடுத்துட்றேன். வைஃபை கனெக்ட் பண்ணுற பேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து ரியல்மி யூஐ யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஃபோன்ஸ்க்கு வந்து சூட் ஆகும் இது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து 2.4 GHz அண்ட் 5 GHz டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு. ஸோ 5 GHz வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் 5 GHz காட்டும் பாருங்க. ஒன்ஸ் வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி பேஜ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. கூகுள் சைன்இன் பேஜ் வந்து கேட்குது. நம்ம ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட வந்து கூகுள் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் லாக், பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். கூகுள் சர்வீசஸ் பேஜில் இந்த சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அலோ ஸ்கேனிங் எதுக்காக அப்படின்னா நியர்பை டிவைசஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சூஸ் யுவர் சர்ச் இன்ஜின் பேஜில் கூகுளே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் ரிவ்யூ அடிஷ்னல் ஆப்ஸ் வந்து கேட்குது. ட்ரூ காலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து டிக் கொடுத்துடலாம். பட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ரியல்மி அக்கௌண்ட் கூட லேட்டராக கூட நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். இந்த ரெக்கமெண்டட் சர்வீசஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பாரபட்சமே பார்க்க வேண்டாம். பட் என்னென்ன எதுக்கு அப்படின்ற வந்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்குது. ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட் வந்து நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நைட் டைம் வந்து அப்டேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். ஸோ இதுவுமே வந்து வேணால் நீங்கள் மேனுவலாக வந்து அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்து அந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படின்ற நீங்கள் லேட்டராக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளான்ஸ் ஃபார் ரியல்மி வந்து லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக அதுவுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்டெலிஜென்ட் சர்ச் சர்வீஸ்மே வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். குளோபல் சர்ச் டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம கலர் வைஸ் பேஸ் பண்ண டிவைசஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதையுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோ அப்டேட் சிஸ்டம் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மேனுவலாக கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் மார்க்கெட்டுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது, குயிக் கனெக்ட் இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நியர்பை டிவைசஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு, அந்த சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வேணால் தேவைப்படுதுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். லைவ் அலர்ட்ஸ்மே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கான்டெக்ஸ்ட் அவேர் நெட்வொர்க் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. VLD சர்வீஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம், சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ரெக்கமெண்டட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அக்ரி வந்து இப்போ நம்ம கொடுத்துடலாம். ஆப் மார்க்கெட் பேஜ்மே வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு நேவிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பட்டன் வேணுமா கெஸ்டர் வேணுமான்ற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம். ஃபைனலி வந்து ரியல்மி P3 வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆப் டிராயர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து கீபோர்டு பாப்பப் ஆகுது. இங்கே மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஆப் டிராயர் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டிஸ்பிளே கீபோர்டு வைல் என்ட்ரிங் ஆப் டிராயர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஸோ தட் ஆப் டிராயர் ஓப்பன் பண்ணும்போது கீபோர்டு வந்து பாப்பப் ஆகாது. அண்ட் டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து குளோபல் சர்ச் தான் வந்து ஓப்பன் ஆகும். குளோபல் சர்ச் டிசேபிள் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் டிராயர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஹோமில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மோர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்வைப் டவுன் ஆன ஹோம் ஸ்க்ரீனில் வந்து குளோபல் சர்ச்சுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங் செலக்ட் பண்ணிட்டோன்னா டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு இந்த ஆப் டிராயர் வந்துடும். அண்ட் இப்போ அபவுட் டிவைஸ்க்குள்ளே போயிடலாம். 128 GB ஸ்டோரேஜில் வந்து 23.9 GB வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. விர்ச்சுவல் ரேம் பை டிஃபால்ட்டாகவே வந்து எனேபிள் ஆகிருக்கு. அப் டு 10 GB வரைக்கும் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாக ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து 4.3 GB ரேம் வந்து கன்சியூம் ஆகிருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Realme UI 6 வருது. ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்ற வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 பேஸ் பண்ண டிவைஸ் இது. 6000 mAh பேட்டரியோட வருது. கேமரா ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகாபிக்சல் கேமரா, ரியரில் 50 MP தான் கேமரா இருக்குது. அல்ட்ரா ஒயிட் கிடையாது. அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஃபீச்சர்ஸில் பார்த்துலாம். டிஸ்பிளேல பிரைட் HDR வீடியோ மோட் சப்போர்ட் இருக்குது. பட் பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். இது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட்டாக ஆட்டோ செலக்டில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 ஒர்க் ஆகும். ஹையில் வந்து 120 ஒர்க் ஆகும். இது ஆட்டோ செலக்ட்லேயே இருக்கட்டும்.
ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன குயரிஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல் எல்லாம் வந்து அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்டு ஆதித்யா டெக்.